எப்படி என்ன 3 நாள்ல நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் அவனை பத்தி நான் பேச முடியாது. அதுக்காக சொல்றேன். இப்படி ஒரு விஷயத்த சொல்லி நம்ம சொல்றோம் அப்படின்னா உண்மையதான்பா இவன் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும்ல. அதுக்காக இப்படி சொல்லி கதையை ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் அவர் பிளாஷ்பேக்க சொல்றாரு. 1999 தாஸ் அண்ட் கோ ஆந்திராவிலேயே பெரிய டொபாக்கோ ஃபேக்டரி. அதாவது 1999ல தாஸ் அண்ட் கோ தான் ஆந்திராவில் நம்பர் 1 இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்துட்டு உண்மைதான். அதை மொத்தமா கட்டி ஆண்டவன் ஆண்டனி தாஸ். அந்த தாஸ் அண்ட் கோவை ஆந்திரால அதாவது லோக்கல்ல நம்பர் 1 வச்சிருந்தது ஆண்டனி தாஸ் தான் அப்படிங்கறத வந்துட்டு அவர் சொல்றாரு இல்லையா. அது வந்துட்டு உண்மைதான். பட் ஆனா அதுக்கப்புறமா தாஸ் அண்ட் கோல புகையில எக்ஸ்போர்ட் தான் மெயின் பிசினஸ்ன்னு சாயம் பூசி உள்ளுக்குள்ள பல இல்லீகல் பிசினஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. உள்ள வேற ஒரு இல்லீகல் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல. அதாவது இந்த புகையில பிசினஸ் பண்றது மட்டும்தான், அதாவது லோக்கல்ல பண்றது மட்டும்தான் ஆண்டனி தாஸ். மத்தபடி உள்ள வேற ஒரு இல்லீகலான பிசினஸ் நடக்கு. அது என்னங்கறத சொல்றேன். உள்ள ஒரு வேற ஒரு இல்லீகலான பிசினஸ் நடக்கு. லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷனல் தாஸ் அண்ட் கோ பிசினஸ் பெருசாகிட்டே இருந்தது. நேஷனல், இன்டர்நேஷனல் அளவுக்கு அந்த பிசினஸ் கொண்டு போகுது. அதாவது ஆண்டனி தாஸ் கொண்டு போறான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாருல. அது வந்துட்டு உண்மை கிடையாது. அந்த கிரெடிட் வந்துட்டு லியோவுக்கானது. புகையிலன்னு வெளியில சொல்லி உள்ள வேற ஒரு பிசினஸ் பண்றான். அது நேஷனல், இன்டர்நேஷனல் லெவல்ல அவன் பிசினஸ் பெருசாக்குது. அந்த ஒரு விஷயத்த பண்றது வந்துட்டு லியோ. பட் இங்க ஏன் ஆண்டனி தாஸ் அப்படின்னு சொல்றாருன்னா, அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல மட்டும் இல்ல, இந்த என்டையர் பிளாஷ்பேக்லயே லியோவை மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்ல மாட்டாரு. அதாவது இது எதுக்காகன்னா, சப்போஸ் லியோவுடைய உண்மையான முகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் பார்த்திபன் கிடையாது லியோ தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் இவன் அவ்வளவு மோசமானவன் இல்லப்பா, ஜஸ்ட் அவன் அப்பனுக்கும் சித்தப்பனுக்கும் கீழே வேலை செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு மன்னிச்சு விட்டுட்டு வாழ ஆரம்பிப்பாங்கல்ல அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு அவரு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த நரபலிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அவனோட சாம்ராஜ்யம் வளர்றதுக்கு உயிர் பலி கொடுக்கறது மட்டும்தான் அவனோட பெரிய நம்பிக்கை. அது ஆடு மாடுல ஆரம்பிச்சு கடைசியில மனுஷங்களை நரபலி கொடுக்கற அளவுக்கு போயிருச்சு. இதுவுமே லியோ தான் பண்றாரான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இந்த ஒரு மூட நம்பிக்கை வந்துட்டு ஆண்டனி தாஸுக்கு இருக்குது. அவர் தான் வந்துட்டு இந்த நரபலிலாம் கொடுக்கறாரு. நம்பிக்கையில ஊறி போயிருந்தான். அண்ட் இது ஆடு மாடுல ஆரம்பிச்சு மனுஷ வரையும் போருன்னு சொல்றாருல. இது வந்துட்டு உண்மைதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் வந்துட்டு சொல்றேன், கதையோட ஃப்ளோல சொல்றேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஹரால் தாஸ் பத்தி சொல்றாரு. தம்பி ஹரால் தாஸ் இந்த உலகத்திலேயே ஆண்டனி நம்புற ஒரே ஆள். பட் இங்க ஓப்பனிங்ல ஒரு விஷயம் சொல்றாருல ஹரால்ட பத்தி, ஆண்டனி நம்பக்கூடிய ஒரு ஆளு. அது மட்டும்தான் ஹரால்டுக்கான உண்மையான ஒரு விளக்கம். அதாவது